எல்லாருக்குமே ஸ்லிம்மா ஃபேட்டான ஒரு உடம்பு வேணும் அப்படிங்கிற ஆசை எவ்வளவோ இருக்கும், எப்பவுமே இருக்கும். நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை குறைச்சி நம்ம ஸ்லிம்மான பாடி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்னென்னமோ முயற்சிகள்லாம் எடுத்திருப்போம். டயட்டிங் பண்ணியிருப்போம், கார்டியோ, ஜிம், வெயிட் ட்ரைனிங், யோகா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாத விஷயமே இருக்காது. ஆனா என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் மட்டும் என்னைக்குமே குறையாது. அப்படி ஒருவேளை தப்பி தவறி அந்த ஃபேட் குறைஞ்சிட்டாலும் எவ்வளவு ஃபேட் கம்மியாயிருச்சோ ஒரு மாசம் அல்லது 2 மாசத்துலயே கம்மியானதை விட அதிகப்படியான ஃபேட் நம்ம உடம்புல மறுபடியும் கூட ஆரம்பிச்சிடும். நம்மளும் என்னடா பண்றது, ஏன்டா நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ஆகவே மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு நமக்கு ஃபேட் லாஸோட ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்றோம். அதனாலதான் நம்மளுடைய கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. இன்னைக்கு வீடியோல நம்ம மிஸ் பண்ற அந்த சின்ன ஃபண்டமெண்டல் என்ன, ஃபேட் லாஸை எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது சமையல் பண்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சாம்பார்ல பருப்பு இருக்கணும், காய்கறி இருக்கணும், வெங்காயம் இருக்கணும், தக்காளி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பொருள்களோட பேர் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த பொருளை எப்ப ஆட் பண்ணணும், எவ்வளவு ஆட் பண்ணணும், எந்த சீக்வன்ஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம நினைச்ச சாம்பாரை நம்மளால டேஸ்டியா வைக்கவே முடியாது. ஃபேட் லாஸ் அதே மாதிரி தாங்க. நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு தேவை. அதாவது ஃபேட் லாஸ் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டயட்டிங், கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், ஜிம் ஒர்க் அவுட்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவை. ஆனா இது எதை அதிகமா பண்ணணும், எதை கம்மியா பண்ணணும், எதுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சீக்வன்ஸ்ல இதை நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததுனாலதான் நம்மளால நம்மளோட ஃபேட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியல. ஆனா இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேட் லாஸ் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். அதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்டுக்கு பேரு தான் தி கோல்டன் பிரமிட் ஆஃப் ஃபேட் லாஸ். இந்த கோல்டன் பிரமிட் ஆஃப் ஃபேட் லாஸோட கான்செப்டை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது ரொம்ப சிம்பிளா மாறிடும். இந்த பிரமிட்ல இருக்கக்கூடிய 5 டிஃபரெண்டான கான்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்ன, இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்னென்ன, எதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணா நம்மளுடைய கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம், வாங்க டீடைலா பார்த்துருவோம். இந்த ஃபேட் லாஸ் பிரமிடுக்கு ரொம்ப பேஸா ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலரி டெபிசிட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கேலரி டெபிசிட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸை அது எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நம்ம இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி தேவையோ அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாகும். அப்போ இருக்கக்கூடிய சேவிங்ஸை எடுத்து தான் நம்ம பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொன்ன மாதிரி நம்ம உடம்பு நம்ம எதை சாப்பிட்டாலுமே அதை ஃபேட்டா மாத்தி தான் நம்ம உடம்புல சேர்த்து வைக்கும். ஏன் கார்போஹைட்ரேட்டையும் புரோட்டீனையும் நம்ம உடம்பு ஃபேட்டா மாத்துது அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைலான வீடியோ நம்ம ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க் நான் இங்க ஷேர் பண்றேன். அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கான ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. சோ நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய ஃபேட்டை நம்ம பாடி எடுத்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்ம குறைக்கணும். அதனாலதான் கேலரி டெபிசிட் நம்ம ஃபேட் லாஸ்ல ஒரு மேஜர் பங்கை வகிக்குது. இந்த கலரி டெபிசிட்டுக்கு இந்த ஃபேட் லாஸ் பிரமிட்ல இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40% இந்த கலரி டெபிசிட் மட்டுமே நம்மளுடைய ஃபேட் லாஸ்க்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. கலரி டெபிசிட் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி சிம்பிளா பார்த்துருவோம். நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய பாடி வெயிட்டுக்கும் நம்மளுடைய பாடி கெப்பாசிட்டிக்கும் எந்த அளவுக்கு கலரி எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. கேலரி கால்குலேட்டர் அப்படின்னு போய் கூகுள்ல டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த லிங்க் வருதோ அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய ஹைட், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பாடி வெயிட் பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணி கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு கேலரி கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் அது கொடுக்கும். இந்த வேல்யூல இருந்து ஒரு 15 to 20% நீங்க மைனஸ் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுடைய கேலரி டார்கெட். அதாவது அந்த கால்குலேட்டர் கொடுக்கக்கூடிய வேல்யூவை நீங்க டெய்லி கரெக்டான அளவு கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில இப்ப இருக்கக்கூடிய வெயிட்டை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆனா அதுல கொடுத்திருக்க வேல்யூவோட ஒரு 10-15% கம்மியான கலரி நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க பாடி தனக்கு உடம்புக்கு இயங்குறதுக்கு தேவையான எனர்ஜியை ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் ரிசர்வ்ல இருந்து எடுத்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை நம்ம பாடி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாடி ஃபேட் பர்னிங் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இருக்கக்கூடிய ஃபேட்டை கன்சியூம் பண்றது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸையும் நம்ம ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்காக கலரி டெபிசிட் அப்படின்னு போன உடனே நான் எந்த கலரி கன்சியூமே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப பாதியா குறைச்சிருவேன், நான் 50% கம்மி பண்ணிடுவேன், 60% கம்மி பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கன்சிஸ்டன்சி. நீங்க சாப்பிடாம பட்னி கடந்து ஒரு வாரம் நான் எதுவுமே சாப்பிடாம இருந்து என்னுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்ல இருந்து நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நமக்கு இனிமேல் சாப்பாடே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் மோட்ல போய் நம்ம உடம்பு அதிகப்படியா கிடைக்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிற மோடுக்கு போயிடும். ஸோ நம்ம ரொம்ப எனர்ஜி கம்மியா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டும் என்னைக்குமே குறையாது. அதனால
எப்பவுமே வந்து ஒரு 10-15% விட ஜாஸ்தியா நீங்க கலோரி டெபிசிட் பண்ணாதீங்க. ஸ்லோவா பண்ணுங்க. ஆனா அவங்க பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து கிராஜுவலா இருக்கணும், கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். இதுல கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து டிராஸ்டிக்கா பண்ணாம கிராஜுவலா உங்களுடைய ஃபேட் லாஸ் டார்கெட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நீங்க எவ்வளவு கேலரி டெபிசிட் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா மை ஃபிட்னஸ் பால் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போய் நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் போட்டோ எடுத்தீங்கனாலே அந்த சாப்பாட்டுல எவ்வளவு கேலரி இருக்கு, அதுல வந்து என்னென்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் வந்து அந்த ஆப்பே வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறது அந்த ஆப் மூலியமா நீங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட் கலோரி எவ்வளவு, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலோரி எவ்வளவு அப்படிங்கறது வந்து நீங்க கரெக்டா வந்து ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய சாப்பாடு வந்து உங்களுடைய டார்கெட் கலோரி விட ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா உங்களுடைய சாப்பாட்டோட அளவை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நீங்க கலோரி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, அது மூலியமா உங்களுடைய கலோரி டெபிசிட் கோலை நீங்க அச்சீவ் பண்றீங்களா அப்படிங்கறது வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலியமா உங்களுடைய கலோரியை வந்து நீங்க ரெகுலரா ட்ராக் பண்ணலாம். பிளஸ் உங்களுடைய கலோரி டெபிசிட் கோலையும் உங்களுடைய ஃபேட் லாஸ் கோலையும் இந்த மாதிரி நீங்க கலோரி கம்மி பண்றது மூலியம் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். ரெண்டாவது, நம்ம ஃபேட் லாஸ் பிரமிட்ல கலோரி டெபிசிட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் பாத்தீங்கன்னா அப்படின்னா புரோட்டீன் கன்சம்ஷன். புரோட்டீன் கன்சம்ஷன் நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா புரோட்டீன் சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வயிறு வந்து எப்பவுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ நம்ம புரோட்டீன் சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வயிறு சீக்கிரமாவே ஃபுல் ஆயிரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அவுச்ச முட்டை சாப்பிட்டீங்கனாலே வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து பசிக்காது. அதே மாதிரி ஒரு கையளவுக்கு நீங்க நிலக்கடலை சாப்பிட்டீங்கனாலும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பசிக்காது. காரணம், கொஞ்சமா நம்ம உடம்புல புரோட்டீன் போனாலும் அது வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங்கை கொடுக்கும். நம்ம வயிறு எப்பவுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதுனால நம்ம அதிகமா சாப்பாட்டை நோக்கி நம்மளுடைய தேவைகள் வந்து இருக்காது. நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது. ஸோ நம்மளோட இன்புட்டை கம்மி பண்றதுக்கு நம்ம அதிகமா புரோட்டீன் சாப்பிடுறது நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் புரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவையான 3 முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால நம்ம எந்த அளவுக்கு அதிகமா புரோட்டீன் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து உடம்புல மசில் நிறைய பில்ட் பண்ண முடியும். மசில் நிறைய பில்ட் ஆச்சு அப்படின்னாலே நம்ம உடம்பு எப்பவுமே வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உடம்புல மசில் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சும்மா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான கலோரியை பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு புரோட்டீன் இன்டேக் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ புரோட்டீன் நம்ம எவ்வளவு சாப்பிடணும், ஏற்கனவே புரோட்டீனை பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க் இங்கே ஷேர் பண்றேன், நீங்க அந்த வீடியோவை பாருங்க. உங்க பாடி வெயிட்டுக்கு உங்க உடம்புக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவையோ அந்த அளவுக்கு புரோட்டீன் ரெக்யர்மெண்ட் வந்து நீங்க டெய்லி மீட் பண்றீங்களா அப்படிங்கறத என்னைக்குமே என்ஷூர் பண்ணுங்க. இப்படி நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நீங்க ரொம்ப ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். மூணாவதா நம்ம ஃபேட் லாஸ் பிரமிட்ல இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங். ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்ல, நானே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்போ போய் நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணனா உடம்புல வந்து மசில் மாஸ் ஜாஸ்தி ஆயிரும், நான் ரொம்ப குண்டாயிருவேன், நான் ரொம்ப பல்கா தெரிவேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் வந்து தோணலாம். ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய மித். ஏன்னா நம்ம பாடி பல்க் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பாடி பில்டிங் பண்றதுங்கிறது மிகப்பெரிய கலை. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெடிகேஷன் வேணும், மிகப்பெரிய வருடக்கணக்கான ஹார்ட் ஒர்க் வேணும். ஸோ நம்ம சும்மா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் ட்ரைனிங் பண்றதுனால நம்ம உடம்புல வந்து பாடி மாஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிராது. நம்ம ஒரு பெரிய பாடி பில்டர்லாம் ஆயிர மாட்டோம். அதனால நம்ம பல்க் ஆயிரும் அப்படின்லாம் நீங்க நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. வெயிட் ட்ரைனிங் எப்படி வந்து நம்ம ஃபேட் லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் நம்ம புரோட்டீன் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. சரி, நம்ம புரோட்டீன் சாப்பிடும்போது நம்மளுடைய மசில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். மசில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அந்த மசில் வந்து புரோட்டீன் போய் அந்த மசிலை ஹீல் பண்ணும். அப்படி ஹீல் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸை டியர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வயர்ல ஒரு சின்னதாக ஒரு கட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்சுலேஷன் டேப்பை வச்சு அந்த வயர் மேல நம்ம ஒரு வைண்டிங் பண்ணுவோம். அப்படி வைண்டிங் பண்ணும்போது நார்மலா இருக்க வயரை விட எந்த இடத்துல நம்ம டேப்பு சுத்தி இருக்குமோ அந்த இடத்துல வயரோட டயமீட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல நடக்கிறது. நம்ம எப்பெல்லாம் வெயிட் தூக்கி ஒர்க் அவுட் பண்றோமோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வலிக்கும் பாத்தீங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் தூக்கி ஒரு 10-15 ரெப்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ்ல வந்து சின்னதா வந்து மைனரான கிராக்ஸ், மைனரான டியர்ஸ் வந்து ஏற்படும். இந்த டியர்ஸை ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்ம சாப்பிட்ட புரோட்டீன் வந்து அந்த இடத்துல போய் அந்த வேலையை வந்து செய்யும். நம்ம பாடி பில்டர் அளவுக்குலாம் போக தேவையில்லை. பட் நம்ம சிம்பிளான வந்து வெயிட் ட்ரைனிங் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 தடவை நம்ம இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மசில்ஸ் ஜாஸ்தி ஆனாலே நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம சும்மா இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான கலரிஸ் வந்து பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்படி உடம்பு அதிகமாக கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு நம்மள இருக்கக்கூடிய மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அவசியம். அப்படி மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 3 தடவை வந்து நீங்கள் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், எடுத்த உடனே வந்து நீங்க ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மசில்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி அதிகப்படியான வெயிட் தூக்கி பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே நீங்க ஹெவி வெயிட் போட்டு அதிகப்படியான ரெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மசில்ல வந்து மைனர் கிராக்ஸ் வர்றதுக்கு பதிலாக மசில் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், மிகப்பெரிய டியர்ஸ் வந்துடும். அப்படி வர்றதுனால நம்ம மசில் வந்து ப்ராக்ரெசிவா டெவலப் ஆகுது. நம்ம மசில்ல வந்து இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அதனால கம்மி வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்ரெசிவா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பிளஸ் இது வந்து ஒரு வாரம் 1 மாசத்துக்கு பண்ணி அப்படி நிப்பாட்டக்கூடிய வேலை கிடையாது. கன்சிஸ்டன்ஸா இது ஒரு ஹேபிட்டா நீங்க வந்து உங்க லைஃப்ல ஃபார்ம் பண்றத ஒரு முக்கியமான விஷயமா நீங்க அதை பாருங்க. இது வந்து கொஞ்ச நாள் விஷயமா பார்க்காம இதை கன்சிஸ்டன்டா பண்றதை நீங்க வந்து ஒரு ரெகுலரா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, வெயிட் ட்ரைனிங்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் மசிலை டார்கெட் பண்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸை பண்ணாம காம்பவுண்ட் மசில்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய மாதிரி காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. அதாவது ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், டெட் லிஃப்ட்ஸ், புல் அப்ஸ், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒர்க் அவுட் ஒரு 4-5 மசில்ஸை வந்து ஒரே நேரத்தில் வந்து டார்கெட் பண்ணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பைசெப்ஸ் கர்ல் பண்றோம் அல்லது வந்து ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த மசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சின்ன மசிலை மட்டும்தான் டார்கெட் பண்ணும். அப்படி இல்லாமல் 4-5 மசில்ஸை ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ண இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து காம்பவுண்டான மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ பல விதமான மசில்கள் வந்து ஒரே நேரத்தில் ட்ரெயின் ஆகும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபங்க்ஷனல் மொபிலிட்டியும் வந்து நம்ம உடம்புல வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ காம்பவுண்ட் மூவ்மெண்ட் உள்ள ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1 வாரம் 1 மாதம் கண்டினியூஸாக பண்ணிட்டு நிப்பாட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ வாரத்துக்கு ஒரு 3 செஷன் லைஃப்லாம் நீங்க தொடர்ந்து வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபேட் லாஸ் பிரமிட்ல இருக்கக்கூடிய மொத்த 5 விஷயங்கள்ல 3 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். 4வது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. 4வது அதுல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு விஷயம். ஆனா நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. ஏன்னா நம்ம கரெக்டான முறையில தூங்குனாதான் நம்ம உடம்புல வந்து கார்டிசால் லெவல் கம்மியாகும். கார்டிசால் லெவல் கம்மி ஆச்சுனாதான் நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்ல இருந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் தான் வந்து அதிகமா பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து ஃபேட் குறையணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசால் லெவலை கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு. இந்த பிரேக் டவுன் ஆன மசில்ஸ் வந்து கரெக்டான முறையில் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மெயினாக ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறோம் பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம பாடி வந்து ரிப்பேரிங் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பாடி சிஸ்டத்தை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஷட் டவுன் பண்ணி வைக்கணும். அப்படி ஷட் டவுன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் தூக்கம். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா 8 மணி நேரம் தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நீங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூக்கமாவது அவசியம். அது மாதிரி தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக 12 மணி நேரம்லாம் தூங்காதீங்க. அதிகபட்சமா 9 மணி நேரம் தூங்கினா போதும். அதுக்கு மேல தூங்குறது வந்து நல்லது கிடையாது. ஸோ வீக்லி ஆவரேஜ் வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு முக்கியமான விஷயம், அதனால வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா தூங்கிட்டீங்க அப்படின்னா அதை அடுத்த நாள் வந்து நீங்க ஈக்குவல் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. பட் நீங்க கம்மியா தூங்குறதும் 7 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்கிடாதீங்க. ஸோ ஆவரேஜா வந்து ஒரு 8 மணி நேரம் தூக்கம் ரெகுலரா வீக்லி பேசிஸ்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறது எப்பவுமே என்ஷூர் பண்ணுங்க. 5வது, உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். இந்த பிரமிடோட டாப்ல இருக்கக்கூடிய அபெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட். கேட்குற நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னப்பா கார்டியோ தானப்பா அதிகமான கலோரியை பர்ன் பண்ணுது, இதுதானே வந்து பேஸ்ல ஃபவுண்டேஷனா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. கார்டியோவும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா கார்டியோவை விட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த 4 விஷயங்களும் இதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு அல்லது ஃபேட் லாஸ்க்கு வந்து கொடுக்கணும். நம்ம அதை கொடுக்காம வெறும் கார்டியோல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுனால தான் நம்மளால நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணாமே போய்கிட்டு இருக்கோம். ஸோ கார்டியோ அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரி நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார்டியோ வஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் தான் வந்து கார்டியோ ஒர்க் அவுட்ஸ். ஸோ நீங்க கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மணிக்கணக்காலாம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து ஹை இன்டென்சிட்டியில நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மூலியமா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஃபேட் லாஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஃபேட் லாஸ் வந்து நம்மளால ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எப்போ எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா இந்த பிரமிடோட டாப் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி அந்த கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதே மாதிரி கார்டியோ எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா
கீழே இருக்கக்கூடிய 4 லேயர்ஸ், அதாவது கேலரி டெபிசிட், புரோட்டீன் இன்டேக், வெயிட் ட்ரைனிங், ரெஸ்ட், இது 4மே கரெக்டா இருந்தாதான் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்னால நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அப்படி இல்லாம நம்ம வெறுமனும் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஃபேட் லாஸ் பண்ணாம அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபண்டமெண்டல் தெரியாம நிறைய பேர் வந்து டைரக்டா கார்டியோ மட்டுமே பண்றதுனால தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து ஃபேட் கம்மியாகாது, ஓவரால் அவங்களோட வெயிட் கம்மியாகும். ஆனா அந்த வெயிட்டோட கான்ட்ரிபியூஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் குறையாம அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து கார்டியோ ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 4மே வந்து உங்க உடம்புல கரெக்டா இருக்கா, இந்த 4லேயே நீங்க கரெக்டான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்களுடைய கார்டியோல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ கோல்டன் பிரமிட் ஆஃப் ஃபேட் லாஸ்னா என்ன, ஃபேட் லாஸ்க்கு எந்தெந்த விஷயங்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சிம்பிளான ரீகால், இந்த பிரமிடோட பேஸ்ல இருக்கக்கூடிய கேலரி டெபிசிட் வந்து ஒரு 35 to 40% வந்து நம்மளுடைய ஃபேட் லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து நம்மளுடைய புரோட்டீன் இன்டேக் ஒரு 25 to 30% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய ஃபேட் லாஸ்ல இருக்கு. அடுத்ததா நம்மளுடைய ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஒரு 15 to 20% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து நம்மளுடைய தூக்கம் ஒரு 10 to 15% அதோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஃபைனலா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் 5 to 10% நம்மளுடைய ஃபேட் லாஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தோடைய வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுனால எதுல வந்து நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க இது எல்லாத்துலயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி நம்ம வந்து சமையல் பண்ணும்போது உப்பு வந்து நம்ம அரை சிட்டிகை தான் போடுவோம், ஆனா அந்த அளவுக்கு உப்பு நம்ம சேர்க்கல அப்படின்னா நம்ம சாப்பாட்டுல வந்து டேஸ்டே வராது பாருங்க. அந்த மாதிரி கம்மியா தானே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதனால நான் கார்டியோவை ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களால உங்களுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட முடியாது. அதுக்காக இந்த ஃபேட் லாஸ் ட்ரையாங்கிளை பத்தி, இந்த ஃபேட் லாஸ் பிரமிடை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இங்க பதிவு செய்யறோம். ஸோ இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்க கரெக்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.